அனைவருக்கும் வணக்கம். 2026 பொது வருட பலன் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஏஎல்பி லக்னம், மேச லக்னம் அல்லது அட்சய ராசியாக மேச ராசியிலிருந்து கேது தசையோ, சுக்கிர தசையோ, சூரிய தசையோ நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த 2026 பொதுவாக எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். 2026க்கான பொது பலன்கள் இந்த ஆண்டு கன்னி இலக்கணத்துல பிறக்குது. கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, தனு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இருக்கிறாங்க. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறாங்க. சனி பகவான் மீனத்துல இருக்கிறாங்க. அன்றை பிறக்கக்கூடிய நேரத்துல சந்திரன் கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். அவர் ரோகிணிக்கு மூவ் ஆகிறாரு. சந்திர பகவான் ரிஷபத்தில், குரு பகவான் வக்ரமாவி அவர் மிதுனத்துல இருக்கிறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறாங்க. இந்த குரு பகவான் 11/3/2026 மார்ச் மாத காலகட்டத்துல அவர் நேர்கதியாக என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கடகத்தை நோக்கி போகிறாரு. அப்போ 2/6/2026 கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 31/10/2026 பிறகு அவர் என்ன பண்றாருன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அப்ப ஆல்மோஸ்ட் இந்த அக்டோபர் மாதம் நிறைவடையக்கூடிய காலகட்டங்கள் வரையும் அவர் கடக ராசியில இருப்பாரு இந்த குரு பகவான். அடுத்து சனி பகவான்ல இந்த மாற்றம் இல்லை. அவர் உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரையுமே இந்த ஆண்டு பயணப்படுவார் மீன ராசியில. ராகு கேதுக்கள் இந்த ஆண்டினுடைய இறுதியில அவரு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு பகவானும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இதனுடைய அடிப்படையில பொதுவாக 2026 இந்த மேச லக்னம், ஏஎல்பி லக்னம் ஆகவும் அட்சய ராசி மேச ராசியாகவும் செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு 40% பலன்களை கொடுக்க போகிறது. ஏன் அப்படின்னா, பிறக்கக்கூடிய இந்த ஆண்டினுடைய லக்னத்திற்கும் இவருடைய லக்னம் 6/8ல இருக்கிறதுனாலையும் ஒரு முரண்பாடோட தான் இந்த ஆண்டு இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோ சில எண்ணங்களோ ஒத்து இருக்காத ஒரு சூழல்ல தான் இருக்க போகிறது. இந்த ஆண்டினுடைய பொதுவான பலன்கள்ல இந்த மேச ராசி ஏஎல்பி லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கு இயங்கக்கூடிய நட்சத்திரனுடைய அடிப்படையில அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரனுடைய அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் இவர்களை பொறுத்தவரை உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுகர் இருக்கிற பேஷண்ட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கொழுப்பு சார்ந்த உணவுப் பொருட்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மார்பு, ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு ஒரு ஆப்ரேஷனோ மருத்துவ செலவுகளையோ விரயத்தையோ ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். ஏன்னா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். உணவு பழக்க வழக்கங்கள்ல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதான் இந்த ஆண்டினுடைய பலன். இவங்களை பொறுத்தவரை வருமானம், பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்க போகிறது இந்த ஆண்டு. ஏன்னா வரவு வந்தாலும் அவங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனியினுடைய பார்வைன்ற அமைப்பு 2ல் இருக்கிறதுனால இவங்களுக்கு பொருளாதார நிலைகள் ஒரு லாபத்தை கொடுத்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் போகும். எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடாக தான் போகுமே தவிர கொஞ்சம் விரயங்கள் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கவனமாக இந்த வருடத்தை வருமானத்துல பொருளாதார நிலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். இவங்களை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பதவி உயர்வு ஏற்படுமா, இடமாற்றம் ஏற்படுமா, வேலை கிடைக்குமா அப்படின்னா இவங்களை பொறுத்தவரை வெளிநாடுக்கான முயற்சிகள், வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொருளாதார ரீதியாக சில தடைகளையும் விரயத்தையும் கொடுக்கறதுனால இடமாற்றத்தை கொஞ்சம் கவனமாக அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்றவாறு அமைச்சுக்கிடணும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றன்ற அமைப்புகள் கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்துல கண்டிப்பா அதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும். இவர்களை பொறுத்தவரை வெளிநாடு அமைப்புகள் சாதகமாக இருக்குது. ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில இருக்குது. எதிர்பாராத திடீரென்று அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட், லாபம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். அப்ப வேலையில இடமா சொந்த தொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் முதலீடு போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும். வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள்
இடமாற்றம், தொழில் மாற்றம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்க வேணும். ஏன்னா தவறுதவறா நீங்க முடிவெடுப்பீங்க. ஏன்னா பிறக்கக்கூடிய ஆண்டினுடைய லக்னத்திற்கும் உங்களுடைய லக்னம் மாறட்டா இருக்கிறதுனால, கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த மேச லக்னக்காரங்களுக்கு ஏற்படும். சரி, திருமண வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப உறவு அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு வாய்ப்புகள வந்து ஏற்படுத்துவாங்க. அதே சமயத்துல வந்து திருமண வாழ்க்கை பிரிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் 2ஆம் திருமண அமைப்புகள வந்து இது ஏற்படுத்தும். லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளோ, கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளோ இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது போட்டித் தேர்வுக்கு ஒரு அரசார்ந்த துறைகளுக்கெல்லாம் முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. வீடு, சொத்து சார்ந்த விஷயங்கள எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த ஆண்டு வந்து நீங்க பழைய வீடு இருக்குதுன்னா, கட்டிட வீடு இருக்குதுன்னா, அத வாங்கிக்கலாம். அல்லது வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்க அத வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு பணிகள வந்து செய்யலாம். சரி, இடம் விற்காம இருக்கிறது, நீண்ட நாட்களாக இருக்குதுன்னா, அந்த இடம் விற்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு வந்து இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகே ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ இடம் விற்காம இருக்குதுன்னா, அது விற்கக்கூடிய அமைப்புகளும், புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத விட, கெட்டுன வீடு, பழமையான வீடுகள், பழைய வீடு இருக்குது, அத வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது, சம்புகேஸ்வரர் வழிபாடு பண்ணுவது, சிவபெருமான் வழிபாடு பண்ணுவது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது, காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது ஒரு சிறப்பான ஒரு யோகமாக இந்த ஆண்டு வந்து அமையும்.